கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேனால வந்து கம்மியா தான் இருந்தாங்க, அவ்வளோக்கும் வரமாட்டாங்க. ஆனா இந்த நம்ம பேசுறத பொறுத்து இதுக்கப்புறம் எல்லாருமே அடுத்த வாரத்துல இருந்தே கண்டிப்பா ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகி ஓடுற அளவுக்குமே இந்த படம் நல்லா தான் இருக்கு. இது போர் அடிக்கிறது இல்ல, இந்த படத்தை அனுபவிச்சு பாத்தீங்கன்னா படம் பிடிக்கும். ஆனா எல்லாராலையும் ஏத்துக்க முடியுமா தெரியாது இந்த படம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மரியான் படம் பார்த்த அலைகள் போலாம். ஏன்னா மரியான் வரும்போது நம்ம கலாச்சிருந்தோம், அந்த படத்தினுடைய டெப்த்தை புரிஞ்சுக்கல. இந்த படம் அப்படிதான், இதோட டெப்த்தை புரிஞ்சு பார்த்தோம்னா அந்த படத்துடைய வேல்யூ போயும். பட் இந்த யாருமே டெப்த் புரிஞ்சு பார்த்தா படத்தோட, மறுபடியும் சொல்றேன், படத்தோட அந்த பெயினை புரிஞ்சு பார்த்தோம்னா படத்தோட வேல்யூ போகும். இது வந்து ஒரு ஸ்லோ பன் படம். பிருத்திவிராஜ் ஆக்டிங், சினிமோட்டோகிராஃபி, ஒரு டீமும் இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. இந்த 16 வருஷம்ன்றது அந்த ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது, ஒரு ஃப்ரேமுக்குமே தெரியுது. நல்லா நிறைய ஃப்ரேம் பார்த்துட்டு எப்படா எடுத்தானுங்க அப்படின்ற மாதிரி நானும் பார்த்துட்டேன். பிருத்திவிராஜ் பின்னிட்டாரு. படம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல பிருத்திவிராஜோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. வேற அதான் ஒரு டெசர்ட்ல மாட்டிக்கிறாங்க, எப்படி தப்பிக்கிறாங்க, அது ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ப்ரோ படம் ஓவரால் கம்போசிஷன் வந்து இது மாசா இருந்தது. ரகுமான் சார் சான்ஸ் இல்ல, ஆக்டிங்கும் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோட. அதோட நான் வருமான்னு நம்மளுக்கு சொல்ல தெரியல. ஆனா இப்போ ரீசெண்டா பார்த்ததுல என்ன பொறுத்தவரைக்கும் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ். ரியல் லைஃப் ஸ்டோரி தான், அதான் சொல்ல வந்திருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, பிருத்திவிராஜோட ஆக்டிங் எல்லாமே இத்தனை வருஷம் அவர் நடிச்சிருக்கிற எல்லா படத்துலயும் கம்பேர் பண்ண இந்த படம் சூப்பரா இருந்துச்சு. இன்னுமே நல்லா இருக்கு. நல்ல படம், நல்ல படம். பொறுமை வேணும் படம் பார்க்கறதுக்கு. பொறுமை இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா உங்களால சர்வை பண்ண முடியும். ஏன்னா படமே ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருந்து அந்த படத்தோடைய பெயினை கண்டிப்பா ரியலிஸ்டிக்கா உங்களால அனுபவிக்க முடியும். ஸோ முக்கியமா குழந்தைங்கலாம் கூட்டு வந்து பார்க்காதீங்க, அவங்களுக்கு பொறுமை இருக்காது. குழந்தை கூட்டு வந்து பார்க்காம பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. போர்ல அடிக்கவே இல்லை ப்ரோ. இது வந்து ஸ்லோவா போக வேண்டிய கதை தான், ஸ்லோவா தான் போய் ஆகணும். நம்ம ஒன்ஸ் உள்ள போயிட்டோம்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல, அவர் என்ன பெயின் ஃபீல் பண்றாரு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. அவ்வளவுதான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த படம். போர் அடிக்காம போச்சு. லென்த்தா இருந்த மாதிரியே தெரியல எங்களுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி என்கேஜ் பண்ணி தான் பார்த்தோம். ட்ரூ ஸ்டோரி நல்லா கொண்டு போயிருக்காங்க, உங்களை நல்லா இது வச்சிருக்காங்க. ஆக்டிங் எல்லாருமே செம்மையா இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் பேர் தான் பண்ணிருக்காங்க, பட் அது வரையுமே பெஸ்டா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆக்டிங்ஸ் எல்லாம் இல்ல போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்ல நல்லாதான் இருந்துச்சு. லாக் எந்த லாகுமே எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அப்படியே இட்ஸ் லைக் எப்படி சொல்ல, நம்ம வந்து அவர் கூடவே இருந்து நம்ம அப்படியே தேட்டரை விட்டு வெளியே வரும்போது நம்மளும் தப்பிச்சு அப்படியே வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல் தராங்க. அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்ப வருஷம் கழிச்சு படம் ஃபுல்ஃபில்லா இருந்தது. மியூசிக் அவர் சைட்ல இருந்து ரொம்ப ஒருத்தான மியூசிக் படம் ஃபுல்லா. உள்ள போயிட்டோம் ப்ரோ. நாங்க யாருமே தியேட்டர்ல வந்து எல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு சீனுக்கு எங்க கை தட்டணும் அங்கெல்லாம் கிளாப்ஸ் வருது. அதுதான் இந்த படம். ஒரு சீன்ல தாடி பார்த்து அழுவாரு, அந்த சீன்ல தியேட்டரே ஒரு மாதிரி கை தட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா எலிஜிபிள். பார்ப்போம், அது நெக்ஸ்ட் இயர்ல தெரியும். பிருத்திவிராஜோட ஆக்டிங் தான் செமையா இருந்துச்சு. அவர் ஹார்ட் ஒர்க் பண்ண டெடிகேட்டட் எல்லாமே நல்லா தெரியும். வருவாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் தானே, இனிமேல் சொல்ல வருவாங்க, ஹிட் ஆகலாம். வி தரவுலி என்ஜாய் த ஃபிலிம். நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் போர்ல லாக்லாம் எதுவுமே இல்ல, கரெக்டா இருக்கு. கம்போசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துலயே. அதான் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறவங்களை பத்தியான படம். ஜஸ்ட் அங்க வேலைக்கோசம் போய் அந்த வேலையை செய்யாம வேற என்ன ஜாப்ல மாட்டிக்கிறாங்களே, அதுக்கான ரிலேட்டடான படம். கண்டிப்பா அவார்ட்ஸ் வாங்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் வர்றது அது கதை தானே, அதை வெளியே சொல்லிட்டு அவர் நல்லா இருக்காது, பாக்குறவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். இல்ல 16 இயர்ஸ் அதை பத்தின பேச்சு இருந்தது. அது எப்பயும் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். இது முன்னாடியே வந்து ஒரு நாவல், அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்தாங்க. ஸோ நாவலுக்கு ஒருத்தா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு சான்சஸ் இருக்கு, கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஸ்கிரீன் பிளேல நல்ல ஒரு சான்ஸ். பின்னிட்டாரு மனுஷன் வந்து. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து தெரியுது. ஒரு நான் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, நிறைய சீன்லாம் வந்து அவர் அங்க என்ன ஃபீல் பண்றதோ அதான் நம்ம இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. ஆக்டிங்லாம் சான்ஸே இல்ல ப்ரோ. வாழ்ந்திருக்காரு ப்ரோ, படம் ஃபுல்லாவே நடிக்கல ப்ரோ, வாழ்ந்திருக்காரு. அந்த மாதிரி இருக்கு படம். இதுதான் சொல்றேன், இத்தனை வருஷத்துல அவர் நடிச்ச எல்லா படத்திலயும் கம்பேர் பண்ணா இதுதான் டாப். இல்ல வரும், கூட்டம் வரும். மலையாள படம் பொதுவா இப்படிதான், ஃபர்ஸ்ட் டே வரவே வராது, செகண்ட் டே தான் பொறுமையா வருவாங்க. ஆக்டிங் வைஸும் சரி, ஃப்ரேம், நான் சொல்றேன், சினிமோட்டோகிராஃபில இருந்து எல்லாமே பின்னிட்டாங்க. ஒரு ஆஸ்பெக்ட்டுமே அப்படி இருக்கு. நீங்க சவுண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேலை பார்த்திருக்காங்க, டிஐனுக்கு ஒரு வேலை பார்த்திருக்காங்க, எல்லாத்துக்குமே. எனக்கு வந்து விஷுவலி ஸ்டன்னிங் ப்ரோ. நான் மெஸ்மரைஸ் ஆயிட்டேன் அந்த படம். அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல வர்றது, அவங்களுக்கு கரெக்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, கரெக்டான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க அவங்க கொடுத்த இதுல. அது சொல்ல வார்த்தை இல்ல ப்ரோ, தியேட்டர்ல போய் பார்த்தா தான் ப்ரோ சொல்ல முடியும். சினிமோட்டோகிராஃபி தான் டாப் நாட்ச். எல்லாத்துலயும் சினிமோட்டோகிராஃபி சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டெசர்ட் சீக்வன்ஸ்ல இருந்து அங்க இருக்கிற குட்டி குட்டி சின்ன அந்த தண்ணி பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு. கேமல்லு, போட்டு எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. வாங்கினா கொடுக்க வேண்டிய படமாக இருக்குது, கொடுப்பாங்க நம்புறோம். அதுக்கு ஒர்த்தான மூவி ப்ரோ. இது டான்ஸே இல்லை ப்ரோ. ஒரு இடத்துல கூட லேக்ன்றது நம்ம சொல்லவே முடியாது ப்ரோ, பெருசுன்னு சொல்லலாம். அது அப்படியே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நம்ம வேற லெவல் ப்ரோ, சொல்லவே தேவையில்ல, வார்த்தையே இல்லை அதுக்கெல்லாம். நான் சும்மா ஒரு நார்மலான ஒரு படம் கொடுத்தாலே அதை டாப்பா கொண்டு போய் நிறுத்துவாரு. ஒரு ரியல் லைஃபே கொடுத்துருக்காங்க, வாழ்ந்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. எனக்கு பிருத்திவிராஜோட ஆக்டிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் மூணுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.